நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், ஜம்மு காஷ்மீரில் தற்போது வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு ஒரு தீவிரமா இருக்கு? குறிப்பா எந்தெந்த பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் கடந்த 24 மணி நேரமாக பலத்த கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ரஜோரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. ரஜோரியில் எடுத்துக்கொண்டால் சுமார் 103 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது தவிர ரியாசி, பூஞ்ச், கத்துவா, சோனாமார்க், கிஷ்துவார், சம்பா, சங்கம், குல்காம், குப்வாரா உள்ளிட்ட பல இடங்களிலும் இது போன்று தொடர் கனமழை பெய்து வருகிறது. ரியாசியை எடுத்துக்கொண்டால் 106 மில்லிமீட்டர் மழை என்பது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கனமழை காரணமாக பல இடங்களிலே வெள்ளம் போன்ற சூழ்நிலை, அதாவது குறிப்பாக தாழ்வான பகுதிகளிலே வெள்ள நீர் சூழ்ந்து மிகப்பெரிய வெள்ளம் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஜூலை 25ஆம் தேதி வரை தெற்கு காஷ்மீர் பகுதி முழுவதுமே பலத்த மழை பெய்யக்கூடும். அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தெற்கு காஷ்மீர் மட்டுமல்ல, வடக்கு மற்றும் மத்திய காஷ்மீர் பகுதிகளிலும் மிதமான மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் கனமழை காரணமாக சில இடங்களிலே நிலச்சரிவு, மேக வெடிப்பு, அதே போல திடீர் மழை பொழிவு, கிளவுட் பர்ஸ்ட் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடும் எனவும் இதனால் பொதுமக்கள் அதீத விழிப்போடு இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறுகள், அதே போல ஓடைகள் வெள்ளம் அதிகமாக வரும் என்று அபாயமாக கருதப்படக்கூடிய இடங்கள் போன்றவற்றிற்கு செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் விழிப்போடு இருக்குமாறும் நீர்மட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரஜோரி, ரியாசி, ரம்மன் உள்ளிட்ட பல இடங்களிலே 24 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் கனமழை பெய்து வருவதால் அங்கு வெள்ளம் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா போராட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்திருந்தார். ஆனால் தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கனமழையை தொடர்ந்து உடனடியாக அந்த பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு இன்று மதியமே அவர் ஜம்மு காஷ்மீர் திரும்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இந்த தொடர் கனமழையின் காரணமாக அமர்நாத் யாத்திரை மற்றும் ஜம்முவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா தேவி கோவில் யாத்திரை ஆகியவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.